ஹலோ, என்னடி இன்னும் வீட்டுக்கு வரல? நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, ஏன்டி என்ன நம்பவே மாட்ற? அவனுக்கு தாண்டி கோக்குல சரக்கு ஊத்தி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி தெரியும்? நான் தெரியாம குடிச்சிட்டேன். நான் இவ்வளவு சொல்றேன், என்ன நம்பவே மாட்ற? ஏய், அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி ரொம்ப முக்கியம். எவ்வளவு நம்பிக்கை இல்லையா? நான் பண்ணிருப்பேனா மாட்டேனான்னு கூட யோசிக்க மாட்டியா? குடிச்சா உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. நான் எப்படி குடிப்பேன்? நான் குடிக்கலடி. நான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்ற? நம்படி. எதுக்கடி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? டைவர்ஸ் அது இதுன்னு. இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடி. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அது உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் அப்படிதான். நான் குடிக்கலடி. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஐயோ, நான் எப்படி ப்ரூவ் பண்றது? நீ வேணா ஊத்தி கொடுத்தானுங்கல்ல, அவனுக்கு கால் பண்ணிக்கல. சஞ்சய் கால் பண்ணிக்கல, அவனே சொல்லுவான். நான் குடிக்கலடி, தெரியாம நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுடி. நீ இல்லாம வீடு வீடாவே இல்லடி. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கும் ட்ரஸ்ட்டும் தான் ரொம்ப முக்கியம். அது எங்கே இல்லையோ அந்த ரிலேஷன்ஷிப் உடைய தான் செய்யும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உக்காஞ்சி பேசினா தீராத பிரச்சனை இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் கோவத்தினாலையும் ஈகோவாலையும் உக்காஞ்சி பேசுகிறதே இல்லை. சில நேரத்தில் எடுக்கிற இந்த மாதிரி தப்பான முடிவு பார்ட்னரை மட்டும் இல்லை, நம்ம சந்தோஷத்தையும் இழக்கிறோம். உக்காஞ்சி பேசுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும்.